நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த தலைப்பானது பூரண கிருபை, ஃபுல் ஆஃப் கிரேஸ். இந்த பூர்ண கிருபை என்பது தேவனுடைய குணாம்சமா இருக்குங்கிறத தாவீது சங்கீதம் 86வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். இங்க அவர் சொல்லியிருக்கிறபடி தேவன் பூர்ண கிருபையுடையவராக இருக்கிறாரு. பூர்ண கிருபைனா என்ன சொல்லலாம்? மாபெரும் தயவு. தேவன் முழுக்க தயவுள்ளவராக நம்மை எல்லா விதத்திலையும் ஏற்று நடத்துகிறவராக இருக்கிறாரு. அதனால்தான் தேவன் மனிதனாக இந்த பூமியில பிறந்து மனுஷனுடைய ஆவியை புரிந்து கொள்ளும் வண்ணமாக நாம கடந்து வர சோதனைகளையும் பலவீனங்களையும் அறிந்து கொண்டவராக இருந்தாரு. எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலேன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே போல எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு ஈராமல் எல்லா நம்மை போல் சோதிக்கப்பட்டோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக நம்முடைய சோதனைகளை அனுபவித்தவராக, நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொண்டவராக, நம்மை போல் ஒருவராகி அடிமையின் ரூபம் எடுத்தாரு. இது எவ்வளவு பெரிய மாதயவு! நம்மை அவர் புரிந்து கொண்டதுனாலதான் தேவனிடத்துல நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு. இப்படியான பூர்ண கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனுக்குலத்திற்கு முழுவதுமாகவே வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதை நோக்கி பார்ப்பவர்கள் யாரு? அதை நாம ஒரு வசனத்தின் மூலமாக பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இந்த பூர்ண கிருபைங்கிற வார்த்தை சங்கீதம் 86வது அதிகாரத்துல தாவீது சொன்னதற்கு பிற்பாடு இந்த வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக பூர்ண கிருபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிலும் முக்கியமா இங்க அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொல்லிய அப்போஸ்தலர்கள் மேல பூர்ண கிருபை உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் அவருடைய பூர்ண கிருபையை பெற்றவர்களாக இருந்தாங்க. எதனால? அவரோட கூட இருந்து அவருடைய நித்திய ஜீவ வசனங்களை பெற்றுக்கொண்டு அவரை புரிந்து கொண்டதுனால. அப்படியாக இவங்க மேல பூர்ண கிருபை உண்டாருக்குங்கிறதுக்காக அவங்க அதை எந்த விதத்திலையும் அட்வான்டேஜ் எடுத்து பயன்படுத்தி கொள்ளல. அப்போஸ்தலர்களை பார்த்தோம்னா அவர்களுக்குன்னு தனியே எந்த ஒரு ஆஸ்தியோ இல்ல தனக்கான எந்த ஒரு பொருளோ இல்ல தனக்கான எந்த ஒரு உலக உடைமைகளையோ சேர்த்தவர்களாக இருக்க மாட்டாங்க. சொல்ல போனா அந்த நாட்கள்ல அப்போஸ்தலருடைய பாதத்துல எல்லாரும் தங்களுடைய உடைமைகளை கொண்டு வந்து வைத்தாங்க. அப்படி வைத்த போதும் அவர்களுக்கு அதன் மேல நாட்டம் இல்ல. ஏன்னா அவங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது பூர்ண கிருபையா இருக்கு. அதை புரிந்து கொண்ட அவர்களுக்கு தேவை தேவனோடு இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை தவிர இந்த உலக காரியம் அல்லங்கிறத அவங்க புரிந்து வைத்திருக்கிறாங்க. அதுவே கிருபை ஒருத்தருக்குள்ளார செய்யக்கூடியதாக இருக்கும். முக்கியமா 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்துல சகலவிதமான கிருபை பெருகி இருக்குங்கிறத எப்படி அறிந்து கொள்ளலான்னு குறிப்பிட்டிருக்கு. ஒருத்தர் எல்லா விதத்திலையும் சம்பூர்ணம் அடைந்தவர்களாகவும் சகலவித நற்கிரைகளையும் பெறுகிறவர்களாக இருக்கும்படியாக இருக்கிறதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக எல்லாவற்றிலும் சம்பூர்ணம்னா என்ன? இந்த உலக பொருளையும் ஆஸ்தியிலுமா? இல்ல, போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ அவர்களுடைய குணத்துல சம்பூர்ணமுடையவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில சம்பூர்ணமுடையவர்களாக, தேவனை பற்றி கொள்ளக்கூடிய பக்தி வைராகியத்துல முழுமையுடையவர்களாக இருப்பதையே குறிப்பிடுகிறதாக இருக்கு. அதே போல சகலவித நற்கிரைகள்ல வளர்ந்தவர்களாக காணப்படுவது. தேவனை பற்றி கொண்ட நல்மான சாட்சி எதற்காக அருளப்பட்டிருக்கு? நற்கிரியை செய்வதற்காகவே. இது எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளார வரும்? அந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ளும் போது. தேவன் காண்பிக்கிற மாபெரும் தயவை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் சகலவித நற்கிரைகள்ல தேர்னவனாகவே இருப்பான். அந்தபடியாக ஒருத்தர் பூர்ண கிருபையை பெற்றிருக்காங்கிறத நாம அறிந்து கொள்வதற்கு அவர்கள் எல்லா விதத்திலையும் சம்பூர்ணமுடையவர்களாக மன திருப்தியுடன் இருக்கிறதும், அதே போல எல்லாருக்குமே நற்கிரைகள் செய்கிறவர்களாக இருக்கிறதுலையும் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதுவே தேவ சாயலை வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. அப்படி கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டு அவருடைய பூர்ண கிருபையின் மூலமாக
மூலமாக இந்த உலகத்தின் காரியத்தின் மேல பற்றில்லாம தேவனை பற்றி கொண்டு எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருப்பதே பூர்ண கிருபையை பெற்றுக்கொண்டதின் அடையாளமாக இருக்கு. இதற்கு உதாரணமாக பவுலடியாரை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர் ராஜாக்களுக்கும் யூதர்களுக்கும் புறஜாதியருக்கும் தேவனை பற்றி அறிவிக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். அவர் மூலமாக பல அற்புதங்கள் நடந்திருக்கு. ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட முல்லை எடுக்கும்படியாக தேவனை நோக்கி 3 தரம் அவர் வேண்டிக் கொண்ட போது அந்த முள் எடுக்கப்படல. தேவன் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும்னு. அப்படியாக அவர் மூலமாய் பலத்த அற்புத அடையாளங்கள் நடந்திருந்தாலும் அவருடைய முள் எடுக்கப்படாம தேவனுடைய கிருபை அவருக்குள்ள இருந்து அவரை நடத்துங்கிறத அவர் அறிந்து கொண்டு சம்பூர்ணமுடையவராக இருந்திருக்கிறாரு. எல்லாருக்குமே நற்கிரியை செய்கிறவராக, நற்செய்தியை பறைசாற்றுகிறவராக இருந்திருக்கிறாரு. இப்படியாக இருப்பதே பூர்ண கிருபையை பெற்றுக்கொண்டதின் அடையாளமாக இருக்கு. இப்போ நாம நம்மை நிதானித்து பார்ப்போம். நாம தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றிருக்கிறோமா? அந்த கிருபையை பெற்றுக்கொண்டதின் அடையாளம் எப்படியாக இருக்கு? நாம பாவத்தை விட்டு விலகி தேவனுடைய கிருபையை புரிந்து கொண்டு அதன் நிமித்தமாக நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? எல்லா விதத்திலும் சம்பூர்ணமுடைய மனதுள்ளவர்களாக இருக்கிறோமா? அதை நாம நிதானிச்சு பார்க்கணும். கிருபை என்பது மேலும் இந்த தவறு செய்வதற்கோ இல்ல நாம இந்த உலகத்தின் ஆஸ்தியை பெருக்கிக் கொள்வதற்கோ அல்ல. நம்முடைய தேவன் நமக்கு காண்பித்த மாபெரும் தயவை புரிந்து கொண்டு எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாகவும் இருப்பதே. அப்படியானவர்களாக நாம இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அந்தபடியாக தேவனிடத்திலிருந்து பூர்ண கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய், எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாய், சகலவித நற்கிரைகள்ல பெறுகிறவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மிடத்திலிருந்து பூர்ண கிருபை வெளிப்பட்டு எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறதே தகப்பனே. அப்படியாய் கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த பூர்ண கிருபைக்கு பாத்திரர்களாக உம்முடைய சாட்சிகளாக நாங்க காணப்படணும் ராஜா. அந்தபடியாக நாங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரைகள்ல பெறுகிறவர்களாகவும் இருக்கணும் ராஜா. அப்படியாய் உம்மிடத்திலிருந்து பூர்ண கிருபையை பெற்றுக்கொண்டு உம்முடைய சாயலை வெளிப்படுத்தி உம்முடைய நித்தியத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. தேவரீர் எங்களை ஏற்று நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.